ஒரு காலத்தில் சிண்ட்ரெல்லா என்ற ஒரு நல்ல அழகான பெண் இருந்தாள். அவள் சிறிய வயதிலேயே தாயை இழந்துவிட்டாள். சில வருடங்களுக்குப் பிறகு அவளோட அப்பா மீண்டும் திருமணம் செய்தார். ஆனால் அந்த புதிய அம்மாவும் அவளது இரு மகள்களும் மிகவும் கொடூரமானவர்கள். அவர்கள் மூவரும் சிண்ட்ரெல்லாவை வேலைக்காரியாகவே நடத்தினார்கள். காலை முதல் இரவு வரை வேலை செய் என்று கட்டாயப்படுத்தினார்கள். ஆனால் சிண்ட்ரெல்லா எப்போதும் புன்னகையோடு இருந்தாள். அவள் நல்ல மனசை ஒருபோதும் இழக்கவில்லை. ஒருநாள் அரசன் தனது மகன் இளவரசருக்கு ஒரு பெரிய விருந்தினை அறிவித்தார். அரச நாட்டிலுள்ள அனைத்து பெண்ணும் அழைக்கப்பட்டனர். சிண்ட்ரெல்லாவும் போக ஆசைப்பட்டாள். ஆனால் அவள் அம்மா, "உன்னை போன்றவளுக்கு விருந்தெதுக்கு?" என்று கேலி செய்தாள். அவளின் சகோதரிகள் அழகாக அலங்கரித்து விருந்துக்கு சென்றார்கள். சிண்ட்ரெல்லா மிகவும் கவலைப்பட்டாள். தனியாக வீட்டில் அமர்ந்து அழுதாள். அப்பொழுது ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அதிலிருந்து ஒரு அழகிய தேவதை வந்தாள். "சிண்ட்ரெல்லா, கவலைப்படாதே, நீயும் விருந்துக்கு போகலாம்" என்று புன்னகைத்தாள். மாயக்கோல் அசைத்ததும் சிண்ட்ரெல்லாவின் பழைய துணிகள் அழகான நீல நிற உடையாக மாறின. பூசணி ஒன்று தங்க ரதமாக மாறியது. எலி 2 குதிரையாளர்களாக மாறினார்கள். "ஆனால் கவனமாக கேள்" என்றாள் தேவதை. "இரவு 12 மணி ஆனவுடன் மந்திரம் எல்லாம் கழைந்து போய்விடும்" என்று தேவதை மறைந்தாள். சிண்ட்ரெல்லா அரண்மனைக்கு சென்றதும் அனைவரும் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். எவருக்கும் அவள் யார் என்று தெரியவில்லை. இளவரசர் அவளை பார்த்தவுடனே கவரப்பட்டார். இருவரும் முழு இரவும் நடனமாடி மகிழ்ந்தனர். திடீரென டங் டங் டங், கடிகாரம் 12 ஆனது. சிண்ட்ரெல்லா பயந்து போய் ஓடிவிட்டாள். ஓடும்போது அவளது ஒரு கண்ணாடி செருப்பு படிகளில் விழுந்தது. இளவரசர் அதை எடுத்து வைத்துக் கொண்டார். அடுத்த நாள் இளவரசர் அரச நாட்டை முழுவதும் சுற்றி, "இந்த செருப்பு யாருக்கு சரியாக பொருந்துமோ அவர்தான் என் ராணி" என்று அறிவித்தார். அனைத்து பெண்களும் முயற்சி செய்தார்கள். சிண்ட்ரெல்லாவின் சகோதரிகளும் முயன்றார்கள். ஆனால் செருப்பு பொருந்தவில்லை. ஆனால் வேலைக்காரி போல உடியும் சிண்ட்ரெல்லாவிடம் செருப்பு சரியாக பொருந்தியது. அவர்தான் விருந்தில் வந்த அதே அழகி என்று இளவரசர் அறிந்தார். சிண்ட்ரெல்லாவை அரண்மனைக்கு அழைத்து சென்று திருமணம் செய்தார். கெட்ட மனசுள்ள அம்மாவும் சகோதரிகளும் தங்களின் தப்பை உணர்ந்தார்கள். சிண்ட்ரெல்லா நல்ல மனசுடன் அவர்களையும் மன்னித்தாள். அதன் பிறகு சிண்ட்ரெல்லா அரண்மனையில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள்.